வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடனுக்குள்ள வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த மேட்ச் வந்து உங்களுக்கு சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னை அந்த ஒரு வென்யூவில் தான் நடக்குது. இதோட ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, வாங்க லெவல் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம சிஎஸ்கேவோட லெவல் பார்த்துடலாம். ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், அஜிங்கே ரஹானே, டெரி மிச்சல், சமீர் ரிஸ்வி, ரவீந்திரா ஜடேஜா, எம்எஸ் தோனி, தீபக் சகர், துஷார் தேஷ்பாண்டே, மகேஷ் தீக்ஷனா, முஸ்தபிசூர் ரஹ்மான். இம்பேக்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவம் டுபே. போன ட்ரிப்பும் இவர் தான் யூஸ் பண்ணாங்க, இப்பவும் இவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் தான் கொஞ்சம் இன்ஃபார்மில் இருக்கார். சரிங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இம்பேக்டாக ஒரு மேட்சை ஜெயிக்க வச்சுருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இவரை தான் உள்ளே கொண்டு வர வாய்ப்பு 80-100% உண்மை. சரிங்களா? இவர் தான் வருவார். நீங்கள் சிஎஸ்கேல மற்ற இம்பேக்ட் பிளேயர் எதுவும் உள்ளே கொண்டு வந்து சொதப்பிடுறாங்க. சரிங்களா? அவர் வர வாய்ப்பு இல்லை. இவர் தான் இம்பேக்ட்டு கண்டிப்பாக வருவார். முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு பதில் இவர் தான் உள்ளே வருவார். அவர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணிவிட்டு ரெண்டாவது இவர் பேட்டிங்கில் உள்ளே வருவார். சரிங்களா? ஓகே, இப்போ ஜிடியோட லெவல் பார்த்துடலாம். சுப்மான் கில், விருத்திமன் சகா, சாய் சுதர்சன், அஸ்மதுல்லா உமர்ஜாய், விஜய் சங்கர், டேவிட் மில்லர், ராகுல் தேவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், உமேஷ் யாதவ், ஸ்பென்சர் ஜான்சன். இங்கே இம்பேக்டாக பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா சாய் சுதர்சனுக்கு பதில் மோஹித் சர்மா உள்ளே வரான். இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சிவம் டுபே ஆகட்டும், மோஹித் சர்மா ஆகட்டும், ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இம்பேக்டில். சரிங்களா? அதனால் இந்த ரெண்டு பேர் தான் கேரண்டியாக வர வாய்ப்பு இருக்கும். மற்ற பிளேயர்ஸை வச்சு நீங்கள் ஏமாந்துறாங்க. சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயரை தான் மறுபடியுமே இம்பேக்டாக கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இவங்களே யூஸ் பண்ணிடுங்க இம்பேக்டாக. சரிங்களா? இந்த ஒரு சீசன் கரண்டில் இப்போ நடந்துகிட்ருக்க ஐபிஎல்லில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இம்பேக்ட்டு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா? எஸ்டர்டேவோட ஆர்சிபியில் மஹிபா லாம்ப்ரார் வந்திருந்தார். ஓவர் முடிஞ்சுது, மேட்ச் முடிஞ்சுது. இல்லைனா அவரும் உள்ளே வந்திருப்பார் ரன் அடிச்சு. நாட் அவுட்டில் தான் இருக்கார் அவரும். தினேஷ் கார்த்திக் உள்ளே வந்துட்டார். இவர் மஹிபா லாம்ப்ரார் உள்ளே வரல, ஆனால் லேட்டாக வந்துட்டார். 17-18 அவர் தான் இறங்கினார். ப்ளஸ் கொஞ்சம் ஏர்லியாக முன்னே வந்திருந்தாருன்னா இம்பேக்டில் அவரும் உள்ளே வந்திருப்பார். சரிங்களா? ஓகே, இதனால் கொஞ்சம் இம்பேக்ட்டு எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் கரெக்டாக பெர்ஃபெக்டாக எடுங்க. சரிங்களா? யார் வருவாங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, பிச்சு ஸ்டேட்ஸை கொஞ்சம் பார்த்துடலாம். பார்த்துட்டு டீம் கிரியேட் பண்ணிக்கலாம். மேட்ச் வந்து உங்களுக்கு 7ஆம் மேட்ச் சென்னையில் நடக்குது. 26ஆம் தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆச்சுங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 180 அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். பிச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 14, பேட்டிங் செகண்ட் 27 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஹெட்டு பொறுத்த வரைக்கும் 5 2 ப்ளே பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே 2, ஜிடி 3 வின் பண்ணியிருக்காங்க. ஜிடியோட கை தான் கொஞ்சம் இருக்குது. ஒரு மேட்ச் தான் பெருசாக இது இல்லை, ஈக்குவல் தான். ஒரு மேட்சுங்கிறது பெருசாக இதாக இருக்காது. சரிங்களா? ஓகே, ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வென்யூவில் 27 மேட்ச்சுக்கு 162 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 87, செகண்டு 75. ரைட் ஃபேஸர் 136, லெஃப்ட் 26. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 27 மேட்ச்சுக்கு 148 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 77, செகண்டு 71. இந்த வென்யூவில் மட்டும் சிஎஸ்கே நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? 69-47 வின்னிங் பெர்சன்டேஜ் இருக்குது. ஜிடி ஒரே ஒரு மேட்ச்சில் லாஸ் ஆகியிருக்காங்க, வின் பண்ணல. ஏன்னா அவங்க வந்ததே போன வருஷம் 2 வருஷம் தான் ஆச்சு. சரிங்களா? 2 வருஷமாக தான் உள்ளே இருக்காங்க. மேட்ச் அதிகமாக ப்ளே பண்ணல. ஒரு ட்ரிப் வந்து துபாயில் ப்ளே பண்ணாங்க, அதனால் அதிகம் அவங்க ப்ளே பண்ணதுனால இவங்க ஒன்று, லக்னோ ஒன்று. ஓகே, இப்போ நம்ம டீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கைஃபுக்குன்னு பார்த்தீங்கன்னா விருத்திமன் சகா. ஹைப்புக்கு நம்ம எப்போவுமே ஷோ பண்ணுறது தான், இப்போ அதிகம் பண்ணுறது. ஏன்னா கொஞ்சம் அடி வாங்கி வருது, இருந்தாலும் எடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? கைக்வாட், கில், ஜடேஜா, ரவீந்திரா, அஸ்மதுல்லா உமர்ஜாய், ரஷீத் கான், பிஸ்ஸு. மொத்தம் பவுலிங்கில் 2 பேர் தான். சரிங்களா? கீழே இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பேர் இருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த ஹை பிக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஓரளவு பெர்ஃபெக்டாக உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஒரு 4 பேர்கிட்ட உள்ளே வந்துட்டாங்க. சரிங்களா? தவானு, கோலி, மேக்ஸ்வெல், ஷாம்கரன்
இந்த 4 பேருமே நேற்று வந்து உட்காந்துட்டாங்க. 6 பேர் 7 பேர் இருந்தாங்க சரிங்களா. ஓரளவு நேற்று தான் அந்த ஹை ப்ரெசண்ட்டே உட்காந்துருக்கு சரிங்களா. மற்றபடி மற்ற நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு 6 மேட்ச் அடி வாங்கி தான் வந்திருக்கு. ஒரு 5 மேட்சாகவே கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்ட்ரகிள். ஹை பிக்கு ஃபுல்லாகவே நல்லாவே அடி வாங்கி வெளியில் போகிறாங்க சரிங்களா. அதனால் ஹை பிக்கை கொஞ்சம் பார்த்து பிக் பண்ணுங்கள் சரிங்களா. அதிகம் வர்றதில்ல. இப்போ நேற்று வந்ததுனால அடுத்து இன்றைக்கும் வந்துடலான்னு சொல்ல முடியாது சரிங்களா. சில நேரம் பழைய மேட்ச்சு ரிப்பீட் ஆகிற மாதிரி ஆகும். அதனால் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து க்ரியேட் பண்ணுங்கள். இருந்தாலும் 1 or 2 டீமுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுத்துக்கோங்க. 8ல் 5ங்கிறது ஓரளவு பெர்ஃபெக்டாக இருக்கும். இருந்தாலும் ஃபார்முலா இது ஒரு ஃபார்முலா தான், மற்ற இடத்துலலாம் வருது. ஆனால் அந்த ஐபிஎல்லில் மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 மேட்சாகவே ஆரம்பத்துலேருந்து வரல. நேற்று மட்டும்தான் கொஞ்சம் என்னமோ ஓரளவு கரெக்டாக உட்காந்துருக்காங்க சரிங்களா. அதனால் இதில் ஒரு 5 பேர் எடுங்க. சப்போஸ் ஒரு 2 பேர் ட்ராப் பண்ணி கூட ஒரு 4 பேரோடு போனால் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 5ங்கிறது பெர்ஃபெக்ட். நம்ம ஃபார்முலாவில் 5ங்கிறது ஒரு கரெக்டான உட்காரக்கூடிய ஃபார்முலா தான் 5. இருந்தாலும் 4ங்கிறது என்னென்னா ஒரு ஹைப்புக்கு சில நேரம் வந்து அடி வாங்கி வெளியில் போகும் சரிங்களா. அதனால 4 வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஜிஎல் கிட்ட கொண்டு போகலாம். ஓகே, ஏன்னா இப்போ அது ரிப்பீட் ஆகிற ஃபார்முலா தான் நம்ம பிடிக்கணும் சரிங்களா. பழைய ஃபார்முலாவே நம்ம பிடிச்சிட்டு உட்காந்தோன்னா அது சாத்தியமாகாது. இப்போ என்ன நடக்கு கரண்டில் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா. நேற்று வந்து ஹைப்புக்கு கூட ஒரு ஜாயிண்ட் பண்ணுங்கள், ஒரு 40 to 60 ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா. இல்லை அப்படின்னா 10 to 40ன்னு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஹச் பிரார் வந்து உள்ளே கொண்டுட்டார். கோலி கூட ஹச் பிரார் 15-20ன்னு நினைக்கிறேன் ஒரு செலக்டட் பர்சன்ட். நம்ம வீடியோவில் கரெக்டாக தெளிவாக பேசியிருந்தோம் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா பும்ராவும் அஸ்மதுல்லாவும் தான் கேப்டன் வைஸ்டாக வந்தாங்க. 2 பேருமே ஹைப்புக்கும் ஆல்ரெடி ஜாயிண்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் உங்களுக்கு உட்காரக்கு 2 நான் லிவிங்ஸ்டனை ரொம்ப நம்பிட்டேங்க. ஏன்னா பேட்டிங் பிச்சிங்கிறனால உங்களுக்கு ஆர்சிபி வந்து நல்லா வெனியூ அப்படிங்கும்போது நேற்று என்னமோ கொஞ்சம் பிச்சு ரொம்ப சுலவாக மந்தமாகிட்டுங்க. கிட்டத்தட்ட 173 தான் அடித்தாங்க. அதை சேஸ் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட அவங்களும் ஓரளவு நெருங்கி லாஸ்ட் எண்டில் தான் வந்து தினேஷ் கார்த்திக் மேட்ச் முடித்த மாதிரி வந்தது. அப்போ பிச்சோட தன்மை கொஞ்சம் ஸ்லோவான காரணத்தினால விக்கெட் விழுந்த வண்ணமாக தான் இருந்தது சரிங்களா. அதனால் அந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ட்ரீம் டீம் கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி எப்படி நடக்கும் அப்படின்னா ஹைப்புக்கும் 40 to 60 அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 40 to 60 இல்லைன்னா கீழே வந்தது பார்த்தீங்களா 10 to 40 ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இவர் வந்தது ரொம்ப லோ 20-25க்குள்ளே தான் இருப்பார் நினைக்கிறேன். ஹச் பிரார் கோலி கூட ஜாயின்ட் ஆனார். ஆனால் அந்த 50க்கு கீழே இன்னும் ஜாயிண்ட் ஆகலை. 35-40ன்னு வரல. அது வரலாம். அப்படி இல்லைன்னா 50 to 65க்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு கேட்டகரி. 70க்கு மேலே வேண்டாம். 70க்கு மேலே வந்தது ஹை பிக் ஆயிரும். அதுக்கு கீழே பார்த்துக்கோங்க சரிங்களா. ஒரு கிட்டத்தட்ட 3 செக்ஷன் இருக்குங்க. அந்த 3 செக்ஷனை நீங்கள் கரெக்டாக பெர்ஃபெக்டாக உட்கார வைக்கணும். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த பெரிய பிரச்சனையில் என்ன அப்படின்னா அந்த 3 கேட்டகரிகளுமே மாறி வருவாங்க. 75க்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கேட்டகரி. இதுக்கு மேலே சரிங்களா, இதுக்கு மேலே ஒரு கேட்டகரி. 50 to 75 ஒரு கேட்டகரி. 0 to 50 இது ஒரு கேட்டகரி. இந்த 3 கேட்டகரியும் தான் நீங்கள் ட்ரீம் லெவல்லே சுற்றி வருவாங்க சரிங்களா. இதை பர்ஃபெக்டாக பிடிக்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையும் தான் சரிங்களா. இது வந்து உங்கள் லக்கு, உங்கள் அதிர்ஷ்டம் எல்லாம் சார்ந்து தான் வரணும். ஏன்னா நம்ம ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா ஹச் பிராரை வந்து சும்மா யூஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கேப்டன் வைஸ் அளவுக்கு போட அந்தளவுக்கு தைரியம் இருக்கணும் சரிங்களா. அதனால் நம்ம வந்து அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 10 to 40க்குள்ளேங்கும் போது ஏகப்பட்ட பிளேயர் வருவாங்க. நீங்கள் நேற்று எடுத்து செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அல்சாரி ஜோசப், கரண் சர்மா இல்லை நிறைய பவுலர் வந்திருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட டீமு எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். 100 டீம் 150 டீம் போட்டிங்கன்னா தான் ஒவ்வொரு பிளேயருக்குமே அந்த மாதிரி வரும். ஏன்னா நீங்கள் கோலியை மட்டும் ஜாயின் பண்ணி போட முடியாது. கோலி சப்போஸ் நேற்று 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிருந்தாருன்னா 2+2 அந்த மாதிரி ஒரு நாக் அடிப்பார். அப்போ அவர் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி ஹச் பிராரை போட்டுருக்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு டீமு போய்கிட்டே இருக்கும். அதனால் அது ரொம்ப ரிஸ்க்கு. உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து தாங்க இது அமையும், கண்டிப்பாக சொல்கிறோம் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு யார் வீக்கு யார் மெயின்னு பாருங்கள் சரிங்களா. ஹச் பிரார்ட்ட இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. ஏபிடி வில்லியர்ஸு, விராட் கோலி, மேக்ஸ்வெல் 3 பேத்தையும் ஒரு மேட்ச்சில் எடுத்தார். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், நல்லா என் இருக்குது மத்தியால மேட்ச்னு நினைக்கிறேன்.
மத்தியால மேட்ச்சில் தான் எடுத்திருந்தார், கேப்டன் ஆனார் சரிங்களா. அதில் நின்று கூட ஒரு 20 ரன் எவ்வளோ ஒரு சின்ன ஸ்கோர் பண்ணார். கரெக்டாக அடிச்சுட்டு ஒரு 3 விக்கெட்டு 4 விக்கெட்டை எடுத்து கேப்டன் ஆனார். அதனால் முன்னாடி இவரோட இந்த டீமுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்கம் பண்ணதுனால அவர் வந்துட்டார். அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டீம் கிரியேட் பண்ணும்போது பார்க்கணும், யாருக்கு மேலே யார் அதுவும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டீமில் பாருங்கள், விஜய் சங்கருங்கிற ஒரு சிஎஸ்கேவோட நல்லா ரெக்கார்டு வச்சுருக்காரு. நீங்கள் என்ன கரண்டில் எடுத்து பாருங்கள், முன்னாடி உள்ள மேட்ச்சை செக் பண்ணி பாருங்கள். இந்த சிஎஸ்கேன்னு வந்தாலே விஜய் சங்கர் சூப்பராக ஆடுவார் சரிங்களா. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபார்முலா தான், நீங்கள் வந்து அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கு எதிராக ஒரு பிளேயரோட ஸ்டேட்ஸ் இருக்கும், அது சம்டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஓகே, இப்போ இதில் எடுத்துக்கோங்க பெரிய பிக்கில் ரொம்ப நம்ம டீம் எடுத்துடலாம், டைம் ஆகிட்டுருக்கு. கீப்பர் செக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆப்ஷன் தான் சரிங்களா. சகா, தோனி. தோனி நம்ம போன வாட்டி பேசணும், அவர் கேட்ச் பிடிச்சா உள்ளே வந்துட்டார். இன்றைக்கி பேட்டிங் வருமானு தெரில, எனக்கு சந்தேகமாக இருக்குது, வர மாதிரியே இருக்குது. டபுள் கீப்பரோட போனாலும் ஓகே தான், இல்லை சிங்கிள் கீப்பரோட போனாலும் ஓகே தான் சரிங்களா. சேஃபாக வேணுங்கிறவங்க சகா வச்சுக்கோங்க, ரிஸ்கியாக வேணுங்க 2 பேர் கொண்டு போங்க, இல்லைனா டோனியும் கொண்டு போங்க. ஏன்னா டோனி சம்டைம் வந்தாலும் வரலாம் சரிங்களா. ஏன்னா ரஷீத் கான் விக்கெட் இல்லாமலே இருக்கார். ஸ்பின் பிச்சு கொடுத்தாலும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கீழே வரை கண்டிப்பாக பேட்டிங் வர வாய்ப்பு இருக்கும். கில்லை எடுத்துக்கோங்க, கைகோட். இப்போ பெருசெல்லாம் அடி வாங்குது, பெருசு நம்ம இப்போ ஒரு டெமோ டீமுக்கு தான் வைக்கிறோம், இந்த டீம் கன்ஃபார்மும் இல்லை சரிங்களா. கில்லை எடுத்துக்கோங்க, கைக்குவாடு. டெர்ரி மிச்சலை ஜியில் ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு நல்ல பிளேயர் தாங்க, ஆனால் ஒரு ஓடியில் நல்லா ஆடுவார், ஸ்பின்னு நல்லா அடித்து ஆடக்கூடிய பிளேயர் தான். T20 பெருசாக நான் பார்க்குனது இல்லை, பார்த்ததில்லை சரிங்களா. போன வருஷம் வந்து பஞ்சாபில் இருந்தார்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு பெருசாக பண்ணல. ஐபிஎல்ல பார்க்கலாம், ஒரு 2 மேட்ச் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மில்லரை நீங்கள் சேசிங்கில் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க சரிங்களா. போன்றப்பே நம்ம பேசணும், ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் வேண்டாம், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இறங்கி அவுட் ஆகிட்டார். சேசிங்னா கண்டிப்பாக இவரை ஒரு வைஸோ கேப்டனோ யூஸ் பண்ணி பாருங்கள் தாராளமாக. ஸ்பின்னை நல்லா அடித்து ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். சேசிங்னு வந்தால் எந்த பிச்சாக இருந்தாலும் டேவிட் மில்லருக்கு அது ஒரு நல்ல ஒரு இது தான் சரிங்களா. ஓகே, சாய் சுதர்சன் இந்த ஒரு வெனியூவில் காலங்காலமாக ஆடி இருப்பாருங்க. சிஎஸ்கே பிச்சு அவருக்கு நல்ல ஒரு ஆடுன அனுபவம் இருக்கும் அந்த பிச்சில் சரிங்களா. அதனால் போன மேட்ச் அடிஸ்டார் சொல்லி ட்ராப் பண்ண வேண்டாம், எடுத்துக்கோங்க சரிங்களா. அது போக இந்த 2 பேர்த்தையும் ஜியில் ரொட்டேட் பண்ணுங்கள். விஜய் சங்கர் கொஞ்சம் ஒரு இடம் கொடுத்துருங்க, எல்லாத்தையுமே டாப் பண்ண வேண்டாம். மேலே விக்கெட் விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக விஜய் சங்கர்கிட்டருந்து ஒரு 30-40 ரன் தாராளமாக எதிர்பார்க்கலாம். விஜய் சங்கர்கிட்ட கேரண்டி இருக்குது சரிங்களா. போன வாட்டி ரொம்ப லோவாக இருந்தார், இந்த ட்ரிப் கொஞ்சம் இயர்லியாக உள்ள வர வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ரஹானேவையும் ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ டெமோ டீமுக்காண்டி தான் எடுக்கிறோம், இந்த டீம் கன்ஃபார்ம் இல்லை சரிங்களா. ஜடேஜாவை எடுத்துக்கோங்க, ரவீந்திரா, அஸ்மதுல்லா, ஓமர் ஷா. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் 2மே இருக்குது, ஆனாலும் இந்த 3மே வர வாய்ப்பு இருக்காது சரிங்களா. சம்டைம் இந்த 2ல் ஏதோ அடி வாங்கி அஸ்மதுல்லா வந்து ஏமாற்றிட்டு இருப்பார், இதுதான் நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த 3 பேருமே ஜோடியாக வரமாட்டாங்க, 2 பேர் தான் வரணும். 2 பேருக்கு மாதிரி நம்ம ரவீந்திராவும் ஜடேஜாவும் போகுமே தவிர அஸ்மதுல்லாட்ட போக மாட்டோம். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஜடேஜாவையும் ரவீந்திராவும் ஏதோ ஒரு ஆள் ஏமாற்றிட்டு ஓமர் ஷா உள்ளே வந்துடுவார். இந்த மாதிரி தான் நிறைய நடக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வச்சு 3ல் ஒவ்வொரு பிளேயரை ட்ராப் பண்ணி கொண்டு போங்க, அதனால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஓகே, தேவாட்டியை எடுத்துக்கோங்க. இந்த ஆல்ரவுண்டரில் ஒரு லோவாவது கண்டிப்பாக வந்துடுங்க, அதனால் தேவாட்டியை எடுக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ரஷீத் கானை இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கோங்க, போன ட்ரிப் விக்கெட்லெஸ்ஸாகவே போயிட்டார் சரிங்களா. ராகுல் சகர், முஸ்தபிசூர் ரஹ்மானும் நல்ல ஆப்ஷன் தான் சரிங்களா. அந்த 2 பேர்த்தில் ஏதோ ஒரு பவுலர் எடுத்துக்கோங்க. அதிகம் நம்புகிறாங்க முஸ்தபிசூர் ரஹ்மான், எடுக்கலாம். ஒரு சின்ன ரிஸ்கியாக நம்ம சாகர்கிட்ட போகலாம் சரிங்களா. தீக்ஷனாவை எடுத்துக்கோங்க. யாதவ் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். தேஷ்பாண்டே போன்றப்போ அடி வாங்கினார், தேஷ்பாண்டேவை எடுக்கனாலும் எடுங்க சரிங்களா. ஏன்னா போன்றப்போ அடி வாங்கிட்டாருன்னு சொல்லி ரொம்ப லோவாக போயிட்டார் சரிங்களா. கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும், நான் கண்டிப்பாக அவரை யூஸ் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணுறேன். இப்போ நம்ம டெமோக்காண்டி தான் வைக்கிறோம் சரிங்களா. இந்த டீம் கன்ஃபார்மாக நம்ம வைக்கிறது கிடையாது. நீங்கள் வந்து இந்த டீமே காப்பி பண்ணிடுறாங்க, கண்டிப்பாக இல்லை மாற்றணும். ஏன்னா ஃபுல்லாக கைப்புக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. ஏன்னா இப்போ இந்த சீசன் ஃபுல்லாகவே கைப்புக்கு அடி வாங்குது, அப்படிங்கும்போது நம்ம டீம் டாஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் லோ பிக்கும் கான்செப்ட் பண்ணணும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 பேரும் தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க, 5 பேரும் பண்ணிடுவாங்க சரிங்களா.
5 இவரையும் ரிஸ்கியாக ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ரிஸ்கியும் கிடையாது, சேஃப் ஆப்ஷனாக தான் கொண்டு போவாங்க. ஏன்னா 70% கிட்டே இருக்கார். இந்த 5 பேரும் யூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் கேப்டன் ஆப்ஷனில் பெருசாக நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. தீக்ஷனா பார்த்துருக்கோம். தெவாட்டியா ஒரு 60-70 பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், பார்க்கலாம். சரிங்களா? தீபக் சார் வந்து ஸ்விங் இருந்தால் கண்டிப்பாக அவரை யூஸ் பண்ணலாங்க. ஸ்விங் இருக்கான்னு பார்க்கணும். தீக்ஷனா நம்ம பார்த்துருக்கோம். ஸ்பின்னுக்கு நல்லா அக்சஸ் பண்ணுச்சுன்னா தீக்ஷனா ஒரு பிக்காக இருப்பார். சரிங்களா? அதை தாண்டி இன்னும் வெளியிலேருந்து நம்ம நிறைய பிளேயரை கொண்டு வரணும். சிவம் டுபே, இந்த அஜிகே ரஹானே இவங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு நம்ம இப்படி தான் எடுத்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரணும். சரிங்களா? நம்ம இப்போ வந்து டெமோக்காண்டி கொஞ்சம் ஹை பிக்கெல்லாம் எடுத்து வச்சு சொல்லியிருக்கோம். ஆனால் அங்கேருந்து கொஞ்சம் மாற்றம் பண்ணணும். சரிங்களா? நீங்களும் பண்ணுங்கள், நானும் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த டீம் நானும் இந்த டீமோட கொண்டு போகிறது இல்லை. சரிங்களா? ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.